2026 தேர்தலில் காஸ்ட் பாலிடிக்ஸ் தான் முடிவு செய்யுமா வெற்றி தோல்வியை அப்படிங்கிற அந்த ஒரு மொழிமாயான பார்வையாக இன்றைய காணொளி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். முதல்ல ஒரு நேரடியான உண்மையை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் சமூக அடிப்படையிலான வாக்கு செலுத்தக்கூடிய முறையும் அதனுடைய தேவைகளும் இன்னும் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா மிக மிக வலுவாக உள்ளது அப்படிங்கிறதா நம்மளோட பதிலாக இருக்கும். ஏன்னா காஸ்ட் பாலிடிக்ஸ் முழுக்க இன்னும் மறைஞ்சிடலை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் காஸ்ட் மட்டும்தான் முடிவு செய்கிறதா எலெக்ஷனுடைய வெற்றி தோல்வியை அப்படின்னும் நம்மளால சொல்ல முடியாது. 2026 மிக முக்கியமான ஃபார்முலா அப்படிங்கிறது ஜாதி ஓட்டுகளும் வெல்ஃபேர் மிஷினரிஸாக இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் லீடர்ஷிப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த தன்மையும் பிளஸ் மிக முக்கியமான கூட்டணி பலமும், இது அத்தனையும் சேர்ந்துதான் 2026 தேர்தலினுடைய முடிவுகள் இருக்கும் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. மொத்தமாக ஒரு பிகர் பிக்சராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வன்னியர்கள், தேவர்கள், கவுண்டர்கள், தலித் போன்ற சமூக வாக்குகள் பிராந்திய அடிப்படையில் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறத நம்மளால அறிய முடிகிறது. மிக முக்கியமாக ஒரு வாக்காளர்களினுடைய இந்த கான்சென்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய இந்த ஜாதி அமைப்புகள், இந்த ஜாதி ஓட்டுக்கள் தான் ஒரு போட்டியாளரை தேர்தலுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த செலக்ஷனுக்கே மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஆனா ஒரு புதிய மாற்றம் தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல கடந்த தேர்தல்களில் இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. மெயினாக அர்பன் ஓட்டர்ஸ், நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய மைண்ட் ஷிஃப்டாக இருக்கட்டும், இல்லைனா மகளிர்களினுடைய வாக்கு செலுத்தக்கூடிய முறைகளாக இருக்கட்டும், இல்லைனா இன்றைய இளம் சமுதாயத்தினர் வாக்கு செலுத்தக்கூடிய முறைகளில் இன்றைக்கு அந்த காஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸை உடைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளால தெளிவாக பார்க்க முடிகிறது. மெயினாக மாவட்ட வாரியிலான ஒரு அரசியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்த வேண்டியது 2026 தேர்தலை முன்னிட்டு நம்மளுடைய மிக முக்கியமான பாயிண்டாக இருக்கணும். மிக முக்கியமாக வட தமிழ்நாட்டில் காஸ்ட் ரொம்ப அதிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாவட்டங்கள்னு சொல்ல போனா விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட், திருப்பத்தூர், செங்கல்பட்டு போன்ற இடங்கள்ல மிக முக்கியமான சமூகங்களாக பார்க்கப்படுகிறது வன்னியர் அவர்களும் தலித் அமைப்பினர்களும். அப்போ இந்த இடத்துல அரசியல் நிலை அப்படிங்கிறது வன்னியர்களினுடைய ஓட்டு சதவீதம் அதிகமாக முடிவு செய்யக்கூடிய சக்தியாக அந்த இடத்துல கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறது. இந்த மாவட்டங்கள்ல தலித்துகளினுடைய ஓட்டு ஸ்பிளிட் ஆகக்கூடிய வாய்ப்பு டிஎம்கேக்கும் விசிகாவுக்கும் இருக்கக்கூடியதையும் நம்மளால் காண முடிகிறது. இதற்கு அடுத்தபடியாக நமக்கு மேற்கு பகுதின்னு சொல்லப்படக்கூடிய கொங்கு பெல்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பாலிடிக்ஸை இங்க கட்டமைக்கிறதுக்கு மிக முக்கியமாக எல்லா அரசியல் கட்சிகளும் முனைகிறத நம்ம பார்க்குறோம். மிக முக்கியமான மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம், கரூர் போன்ற இந்த தொகுதிகளில் மிக முக்கிய சமூகங்களாக பார்க்கப்படுகிறது கவுண்டர் இன மக்கள். அப்போ இங்க அவர்கள் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும்போது அரசியல்ல இங்க யாருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது அப்படின்னா இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு ஒரு வலுவான இங்க ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அதே சமயம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதுல ஒரு ஸ்லோவான ஒரு என்ட்ரண்டாக, ஸ்லோவான ஒரு என்ட்ரியாக இந்த மாநிலத்துல இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவர்கள் கால் ஊன்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு சில தேர்தல்களில் நம்மளுக்கு அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் நம்மளுக்கு தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது. இந்த இடத்துல ஒரு ஜாதிய அமைப்புகளும் அதே சமயம் தலைமை பண்புக்குரிய ஆட்களை இங்க நிப்பாட்டும் போது அதிகப்படியான ஒரு இம்பாக்ட் 50 to 60 விழுக்காடான இம்பாக்ட் இங்கு ஜாதிய அமைப்புகளுக்கு மூலியமாக, ஜாதி ஓட்டுகள் மூலியமாக பெறக்கூடிய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்கள்ல மிக முக்கியமாக பல்வேறு நலத்திட்டங்கள் அதிகப்படியாக சென்று சேர்க்கக்கூடிய ஒரு மாவட்டமாக டெல்டா மாவட்டம் எப்பவுமே பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லைனா திரு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களும் திரு சீமான் போன்றவர்கள் எல்லாருமே விவசாயிகளை நோக்கி அவர்களுடைய வாக்கு உறுதிகளையும் அவர்களுடைய ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்களையும் நிலைநிறுத்த முற்படுறது. ஏன்னா விவசாயம் டெல்டா பகுதியினுடைய மிக முக்கியமான த ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் போன்ற, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் இங்கே இருக்கிறதுனால
இருக்கிறதுனால இங்க இருந்து தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் சரி, ஒட்டுமொத்தமான சவுத் இந்தியாவுக்குமே பல்வேறு இடங்களுக்கு இங்க அரிசிகள், உணவுப் பொருட்கள் அத்தனையுமே இங்க விளைவிக்கப்படுகிறதுனால, இங்க அதிகப்படியான எந்த அரசாங்கம் வந்தாலும் இங்க தான் வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து அதிகப்படியான நலத்திட்டங்கள் இங்க இருந்து தான் ஆரம்பிக்கப்படும். அப்போ இங்க உள்ள நிலைன்னு பார்த்தோம்னா, எப்பவுமே ஒரு மிக்ஸடான ஒரு காஸ்ட் பாப்புலேஷன் இருக்கும். அரசியலை பொறுத்தளவுக்கு இங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிக முக்கியமாக ஒரு பலம் வாய்ந்த கட்சிகளாக பார்க்கப்படுகிறது அன்றைய காலம் தொட்டு. மெயினாக இங்க விவசாயமும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை யார் யாரெல்லாம் அதிகப்படியாக செலுத்துகிறார்களோ அந்த அரசியல் கட்சிக்கு இங்கே ஒரு பலம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கேஸ்ட் இம்பாக்டை பொறுத்தளவுக்கு அதிகப்படியாக 30 to 40 விழுக்காடு மக்கள் இங்கே வந்து ஒரு ஜாதி சார்ந்து பின்புலத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத நம்ம கடந்த தேர்தலினுடைய ரிசல்ட் நம்மளுக்கு தெளிவாக காமிக்கிறது. அதே மாதிரி மத்திய தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய தொகுதிகள் அடிப்படையில் பார்த்தோம்னா திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் வந்து என்றைக்குமே ஒரு ஸ்விங்கான ஒரு மனநிலைமையிலே இருக்கும். அவர்களுடைய அதிகப்படியான ஒரு நிலை வந்து எப்பவுமே வந்து இங்கே கேண்டிடேட்டினுடைய தேர்வை பார்த்தும் டெவலப்மெண்ட் ஃபேஸ், அதாவது இங்க வளர்ச்சிகளுக்கு யார் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அந்த வேட்பாளர்களை தான் தேர்வு செய்யக்கூடிய ஒரு மிக்சடான மனநிலைமையில் உள்ள ஓட்டு போடுறவங்க தான் இங்க அதிகம். அது இம்பாக்ட் ஓரளவுக்கு 40 to 50 விழுக்காடு மக்கள் வந்து கேண்டிடேட்ஸையும் யார் அவர்களுடைய தன்மை என்ன, அவர்களுடைய தகுதி என்ன அப்படிங்கிறத சீராய்வு பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அதிக முக்கியமான ஒரு ஸ்விங் ஓட்டர்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகளாக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. இதற்கு அடுத்தபடியாக மிக மிக முக்கியமான ஒரு பகுப்பாய்வு பண்ண வேண்டிய இடம் வந்து தென் தமிழ்நாடு. அதிகப்படியாக மிக அதிகமாக ஒரு எக்ஸ்ட்ரீமான ஜாதிய பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படி என்றால் தென் தமிழ்நாடு. அதில் மிக முக்கியமான மாவட்டங்களாக நாம் அறியப்படுகிறது மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற இந்த இடத்துல மிக முக்கியமான சமூகங்களாக பார்க்கப்படுகிறது தேவரின மக்கள், தேவேந்திரகுல வெள்ளாளர் மக்கள், தலித்துகள். அப்படிங்கிற இந்த இடத்துல தேவரின ஓட்டுகள் வந்து இந்த தென் தமிழகத்துல ஒரு கிங் மேக்கராக உருவாக்கக்கூடிய ஒரு ஜாதிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கேண்டிடேட்டை உருவாக்கக்கூடிய ஒரு ஜாதி அமைப்பாக இருக்கிறது. அதே மாதிரி தலித்துகளுடைய கன்சால்டேஷனான வாக்குகள் வந்து இங்க டிஎம்கேக்கும் விசிகாவுக்கும் ஸ்பிளிட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மெயினாக இங்க கடந்த சில தேர்தல்களுக்கு நம்ம பார்க்கும்போது பிஜேபி வந்து இப்போதைக்கு தேவேந்திரகுல வெள்ளாளர்களை நோக்கி அவர்களுடைய ஒவ்வொரு காய்களையும் நகர்த்தி கொண்டு வர்றதையும் நம்ம பார்க்க முடியுது. அதிகப்படியாக தமிழ்நாட்டிலே ஒரு காஸ்ட் பேஸ்டான ஜாதி அமைப்புகள் சார்ந்து வேட்பாளர்களை நிறுத்துவதும், அவர்கள் சார்ந்து வேட்பாளர்களை நிறுத்திய பின்பு ஜாதி ஓட்டுக்கள் அடிப்படையில் இங்க வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணப்படுதுன்னா 70 to 80 விழுக்காடு மக்கள் வந்து தென் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக காஸ்ட் பேஸ்டான இம்பாக்ட் வந்து ஒரு 70 to 80 விழுக்காடு அங்க நிப்பாட்டப்படக்கூடிய வேட்பாளர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்தபடியாக நம்ம சென்னை போன்ற நகர பகுதிகளில் பார்த்தோம்னா காஸ்ட் இப்போ வந்து ஒரு அதிகப்படியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாது, ஆனால் குறைந்த அளவு தாக்கங்கள் இருக்கும். ஏன்னா மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற இடங்கள்லாம் ஒரு அர்பனைஸ்டான பாப்புலேஷன் நகரப்புறத்திற்கு வந்து ஒரு காஸ்ட்டை வந்து ஒரு 2ஆம் பட்சமாக 3ஆம் பட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இந்த நகரங்கள்ல மிக முக்கியமாக வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, கட்டமைப்புகள் எப்படி இருக்குது, கரப்ஷன் போன்று அவர்களுடைய அத்தியாய தேவைகளில் ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த லஞ்ச லாவணியங்களை குறைக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படிங்கிற அந்த ஒரு பகுப்பாய்வு பண்ணி தான் எலெக்ஷனில் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடங்கள்ல இருக்குது. அதிகப்படியாக நமக்கு சென்னை, திருவள்ளூர் அண்ட் காஞ்சிபுரம். அப்போ இங்கே இந்த காஸ்ட் இம்பாக்ட் எவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு 20 to 30 விழுக்காடுகளுக்கு மிகாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நமது தமிழகத்தினுடைய கடைசி டிப்பாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி என்ன சொல்லுது அப்படின்னா அதனோட நிலைமை எப்பவுமே ஒரு மிக்சடான பாலிடிக்ஸ் தான். அங்கே அதிகப்படியாக நாடார்களும் சரி, கிறிஸ்துவ இன மக்களும் சரி, ஹிந்துக்கள் அனைவருமே ஒரு மிக்சடாக இருக்குங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு ரிலீஜியஸான ஒரு பாலிடிக்ஸும் நடைமுறைப்படுத்துறதும் ஒரு காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸு, நேஷனல் பாலிடிக்ஸ் எல்லாம் ஒரு மிக்ஸான ஒரு பாலிடிக்ஸை கன்னியாகுமரியில் நம்ம பார்க்க முடியும். இம்பாக்டை பொறுத்தளவுக்கு 40 to 50 விழுக்காடுகள் வந்து இந்த ரிலீஜனையும் காஸ்டையும் நேஷனல் லெவலான தேசியத்தினுடைய அந்த தன்மையையும் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு இம்பாக்டை கொடுக்கக்கூடியது 40 to 50 விழுக்காடு மக்கள் அதை பொறுத்து தேர்வு செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேர்தலாக 2026 இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மிக முக்கியமாக ஒரு 2026 தேர்தலில் உண்மை நிலை என்னன்னா காஸ்ட் மட்டுமே தேர்தலை முடிவு செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யாது. ஆனால் ஒரு க்ளோஸ் ஃபைட்டில் காஸ்ட் தான் ஃபைனல் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குங்கிறதையும்
நம்மளால் புறந்தள்ளி விட முடியாது. எப்போலாம் காஸ்ட் பேஸ்டான பாலிடிக்ஸ் தமிழகத்தில் ஊடுருவ முற்படுது, எப்போ அது முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ஓட்டை ஸ்ப்ளிட் ஆகுதோ, எங்கெங்கெல்லாம் அலைன்ஸ் வந்து ரொம்ப வீக்கான அலைன்ஸாக ஃபார்ம் ஆகுதோ, க்ளோஸ் கான்டெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக ஜாதிகள் வந்து மிக முக்கியமான ஒரு அடர்த்தியான கான்சென்ட்ரேட்டடான மக்கள் மத்தியில் ஒரு பரவலை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணியாக இருக்கிறது. 2026 கேம் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு 3 ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, என்னைய பொறுத்தளவுக்கு மகளிர்களுடைய வாக்கு சதவீதங்களும், இளைஞர்களுடைய வாக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து விஜய் அவர்களுக்கும், திரு நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும், வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் நலத்திட்ட உதவிகளை, நலத்திட்ட உரிமையாக கொடுக்கப்படக்கூடிய அந்த சலுகைகளை எதிர்நோக்கி காத்திருக்கும் மக்களினுடைய இந்த 3 பேருமே மிக முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருப்பார்கள் 2026 தேர்தல் அப்படிங்கிறதான் நித முதர்சனமான உண்மை. தமிழ்நாட்டில் கேஸ்ட் பாலிடிக்ஸ் மறைஞ்சு விடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அப்டேட் ஆகுது அப்படிங்கிறதான் என்னை பொறுத்தளவுக்கு பார்வையாக இருக்கும். ஆனால் கேஸ்ட் எப்போவுமே முடிவு செய்யாது. க்ளோஸ் ஃபைட்டில் கிங் மேக்கர் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் கேஸ்ட்டுக்கு இருக்குதுங்கிறதை புறந்தள்ளி விடவும் முடியாது. எது எப்படியோ 2026 தேர்தல் மனிதர்களை நோக்கி மனங்களை திசை திருப்பக்கூடிய ஒரு மனசாட்சியுள்ள தேர்தலாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நாள் காணொளிக்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி, வணக்கம்.